ஒவ்வொரு வருஷமும் மகா சிவராத்திரி அன்னைக்கு ஜக்கி வாசுதேவ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு போலி சாமியார், கார்ப்பரேட் சாமியார் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். மகா சிவராத்திரி அன்னைக்கு எல்லாரும் முழிச்சுட்டு இருந்து சிவன அடுத்த நாள் வழிபாடு பண்ணாங்க அப்படின்னா, அவங்க ரொம்ப ரொம்ப ஒரு உயரிய நிலையை அடைவாங்க. கடவுளுடைய அருள் பரிபூர்ணமா கிடைக்கும் அப்படிங்கிறது அசைக்க முடியாத நம்பிக்கை. ஆனா ஒவ்வொருத்தர்கிட்டயும் ரூ. 500 50,000 வரைக்கும் டிக்கெட் வாங்கிட்டு ஊரை ஏமாத்திட்டு இருக்கிறாரு ஜக்கி வாசுதேவ். இப்படி பார்த்தீங்கன்னா பண்றதுனால ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன, புண்ணியத்துக்கோசரம் தான் பண்றாங்க. சிவராத்திரி அன்னைக்கு அந்த புண்ணியம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் போய் சேருதுன்னு சொல்லி கேட்டோம்னா, யாருக்குமே போய் சேர்றதில்ல அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஏன் போய் சேர்றதில்ல? நம்ம எங்க இருக்கிறோம்? தமிழ் மண்ல. அங்க தமிழ் முறையில ஆகமங்கள் பாடுறாங்களா? ஆகமம்னு சொல்றோம் பாருங்க, சரி. திருமுறை படிக்கிறாங்களா? திருவாசகம் படிக்கிறாங்களா? அதே மாரி பார்த்தீங்கன்னா, பெரிய புராணம் பாடுறாங்களா? அது எதுவுமே கிடையாது. 4 நூற்றுக்கணக்கான இந்திக்காரங்கள கூட்டிட்டு ராப் சிங்கிங் அப்படிங்கிற பேர்லயும் சரி, அவிங்க வடநாட்டு கல்ச்சர்லாம் கொண்டு இங்க வச்சு மிகப்பெரிய அளவுல பார்த்தீங்கன்னா, வட மாநிலத்தவருக்கு முக்கியத்துவம் குடுக்குற விதமா தான் இது பண்றாங்க. நடிகைகள்லாம் வராங்க. தமன்னா வராங்க, சமந்தா வராங்க. அவங்கள பார்க்கறதுக்கு கூட்டம் வருது. அவிங்கள பார்க்கறதுக்கு 500, 1000 குடுத்து கூட்டம் வருதே தவிர, உண்மையான பக்தியோட வர கூட்டம்லாம் இந்த ஜக்கி வாசுதேவோடைய ஈஷாவுக்கு வர்றது கிடையாது. அங்க மேல இருக்கக்கூடிய வெள்ளியங்கிரி ஆண்டவர தான் பார்க்க வராங்க. வெள்ளியங்கிரி ஆண்டவர பார்க்க போறவங்கலாம் பணம் காசு இருக்குதோ இல்லையோ, ஏழையோ பணக்காரனோ, நடுத்தர குடும்பமோ, பெரிய பணக்காரனோ யாரா இருந்தாலும் சரி, வெள்ளியங்கிரி ஆண்டவர போய் தரிசனம் பண்றாங்க. அது அவங்களுக்கு ஒரு புண்ணியம். அத விட்டுட்டு இந்த ஆளுகிட்ட இந்த ஆளு சுடிதார் போட்டுக்கிட்டு, ஒரு குல்லாவ போட்டுக்கிட்டு, ஹிந்தி பாட்ட போட்டுட்டு ஆடிட்டு இருக்கிறதெல்லாம் பார்க்கறதுக்கெல்லாம் அங்க வரவங்கலாம் பார்த்தீங்கன்னா, சிந்திங்க. ஒரு ரூ. 50,000 ஒரு பணம் குடுத்து, இந்த ஆள பக்கத்துல போய் பார்க்கறதுக்கு என்ன அவசியம் இருக்குது? அந்த 50,000 வச்சு இல்லாதவங்க 4 பேத்துக்கு ஒரு சோறு வாங்கி குடுத்தீங்கன்னா கூட உங்களுக்கு ஒரு புண்ணியம். இந்த ஜக்கி வாசுதேவ பக்கத்துல பார்த்து நீங்க என்ன பண்ண போறீங்க? எந்த பயனும் இல்ல. இந்த மாரிலாம் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. உங்களுக்கு வாழ்க்கையில என்னவோ அத பண்ணுங்க. உங்களால முடிஞ்சது ரோட்ல போகும்போது யாரோ பசிக்குதுன்னு சொல்லி கேட்டா ஒரு சோறு வாங்கி குடுத்துருப்பீங்களா? ரோட்டோரத்துல நீங்க பெரிய பெரிய பணக்காரங்கலாம் கார்ல போறீங்க. கார்ல போம்போது, ரோட்டோரத்துல ஏதோ ஒரு நீங்க கார்ல இருக்கும்போது ரோட்டோரத்துல ஏதோ அந்த குடிசை போட்டு டென்ட் போட்டு அவங்க தங்கியிருக்கிறாங்கல்ல, அங்க ஏதோ ஒரு குழந்தை அழுதுட்டு இருக்கும். அத பார்த்துட்டு கார விட்டு இறங்கி போய் ஒரு கடையில ஒரு 2 கீத்து பண்ணு வாங்கி குடுத்துருப்பீங்களா? பிரெட் வாங்கி குடுத்துருப்பீங்களா? கிடையாது. அதையெல்லாம் விட்டுட்டு ஜக்கி வாசுதேவ் கூப்பிட்டாரு. சிவராத்திரிக்கு முழிச்சுட்டு இருந்தா புண்ணியம் வந்துரும். நான் ரூ. 50,000 குடுத்து டிக்கெட் வாங்கியிருக்கிறேன். ரூ. 500 டிக்கெட்லாம் கடை சீட்ல இருக்குது. நான் சிவன் சாமி சிலைக்கு பக்கத்துல இருக்கிறேன். அப்படிங்கிறதெல்லாம் முட்டாள்தனம். ஆதியோகி சிலை ஓகேங்களா? அது ஆதியோகி சிலை. அந்த சிலை பார்த்தீங்கன்னா, இவரு ஆதியோகின்னு சொல்லி தான் வச்சிருக்கிறாரு. நம்ப ஆளுங்க போனவங்கலாம் என்ன பண்ணிட்டாங்க, அந்த லைட் செட்ல வச்சு ஜீபூம்பா காட்டுறத பார்த்துட்டு, அது சிவன் சாமியோட சிலைங்கிறாங்க. உண்மையான சிவன் வெள்ளியங்கிரி மலை மேல இருக்கிறாரு. தென் கைலாயம் அந்த மலை தெரியுங்களா? அங்க போய் அவர கும்பிட்டீங்கன்னா உங்களுக்கு புண்ணியம். முன்ன பணம் குடுத்தா எல்லாத்தையும் விலைக்கு வாங்கிரலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ட விட்டு எல்லாரும் வெளியில வாங்க. பணம் குடுத்தா எத வேணாலும் வாங்க முடியுமா? முடியாது. இப்ப எனக்கு அடிச்சா எனக்கு வலிக்குதுன்னா எனக்கு தான் வலிக்கும். எனக்கு அடிச்சுட்டு ஒருத்தங்கிட்ட ரூ. 5,000 பணம் குடுத்தா அவனுக்கு வலிக்காது. எனக்கு தான் வலிக்கும். அதே மாரி ஒரு சில விஷயங்கள நம்ம விட்டு பிரிக்கவே முடியாது. அந்த மாரி இருக்கும் பொழுது, பக்திய பணம் குடுத்து வாங்கவும் முடியாது. அந்த பக்தி அப்படிங்கிறது உள்ளருந்து வரணும். அப்படி உள்ளருந்து வரக்கூடிய பக்தி தான் உண்மையான பக்தி. காசு குடுத்து எதையும் வாங்கலாம் அப்படின்னா, கடவுள் எப்படி மதிப்பாரு? திரும்பி கூட பார்க்க மாட்டாரு கடவுளு. நான் ரூ. 50,000 குடுத்து ஜக்கி வாசுதேவோடைய மகா சிவராத்திரிக்கு போயிட்டேன் அப்படின்னா, கடவுள் என்ன சொல்லுவாரு? போ போடா போ. எனக்கு என்ன அத பத்தி எனக்கு அவசியமே கிடையாதும்பாரு கடவுளு. முன்ன பணம் குடுத்தா எத வேணாலும் வாங்கலாம்னு சொல்றது முன்ன விடுங்க. எவனோ ஒருத்தவங்க கிட்ட பணம் குடுங்கன்னு சொல்லி சொன்னா, காரி துப்புங்க. சரியா? காரி துப்புங்க. பணம் குடுத்து உன்ட்ட பார்க்கணும் அவசியமே இல்லடான்னு சொல்லிட்டு. சரியா? இது அவிங்க வெப்சைட்டு. இது அவிங்க வச்சிருக்கிற அந்த ஆதியோகி சிலை. இது அவங்க மகா சிவராத்திரிக்கு அவிங்க விட்டுருக்கக்கூடிய ஒரு இது. எது? அந்த புக் மை டிக்கெட் ஓகேங்களா? இது ரிசர்வ்டு ஏரியா. ரிசர்வ் டிக்கெட்டு. இதுவும் ரிசர்வு. கடைசியா ரிசர்வு ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா, ரூ. 500 குடுத்து டிக்கெட் வாங்குறாங்கல்ல, அவங்க பேர் காவேரி. அந்த டிக்கெட்டோட அந்த ரேஞ்சோட பேரு காவேரி. ஓகே. அதுக்கு அடுத்தது பேர் பார்த்தீங்கன்னா, கோதாவரி. அதோட விலை ரூ. 1000. அடுத்து பார்த்தீங்கன்னா, பிரம்மபுத்திரா. அதோட விலை ரூ. 2,500. இந்த கோடு எதுக்கு தெரியுமா? இந்த ரூ. 2,500 டிக்கெட் குடுத்து காசு குடுத்து டிக்கெட் வாங்குறாங்கல்ல, அவிங்கள பார்க்கறதுக்கு மட்டும் தான் ஜட்டி வாசுதேவ். சாரி ஜட்டி வாசுதேவ் இல்ல ஜக்கி வாசுதேவ். ஜக்கி வாசுதேவ் வருவாரு. இந்த ரூ. 1000 ரூ. 500 குடுத்தவங்ககிட்டலாம் வரமாட்டாரு. இந்த 2,500 கீழ அவர் இறங்கி வரமாட்டாராம். அதுக்கு தான் அது வரைக்கும் கோடு போட்டு காமிச்சிருக்கிறாங்க. அவர் இதுவரைக்கும் தான் வருவாரு அப்படின்ட்டு. பிரம்மபுத்திரா ரூ. 2,500. அதே மாரி டுங்கா பார்த்தீங்கன்னா ரூ. 5,000 டிக்கெட்டு. அதுக்கு மேல ஹேமாவதி. அதோட விலை ரூ. 10,000. அதுக்கு மேல ஜெஹ்லும். அதோட விலை ரூ. 25,000. அதுக்கு மேல டாப் மோஸ்ட் பஸ்ல இருக்கிறது என்னது? ரூ. 50,000 டிக்கெட்டு. அந்த டிக்கெட்டோட பேர் என்ன கேட்டோம்னா சிந்து. சிந்துவோட டிக்கெட் விலை ரூ. 50,000. இது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேஜ்.
இது வந்து அந்த சிவலிங்கம் வச்சுக்கிறாங்களே சின்னதா, ரூ. 20 டிக்கெட் வாங்கிட்டு தண்ணி ஊத்திக்க விடுறாங்கல்ல, அந்த யோகேஸ்வரர் லிங்கம். இது வந்து பார்த்தீங்கன்னா, அவைங்க வச்சிருக்கக்கூடிய அந்த சிலை. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ மாரி இருக்க சிலை. ஓகேங்களா? உண்மையான சிவன் அப்படிங்கிறவரு வெள்ளியங்கிரி மலை மேல இருக்கிறாரு. நான் கேட்கிறேன், ரூ. 500 குடுத்தவனுக்கு புண்ணியம் வராதா? இந்த இடத்துல ரூ. 500 குடுத்து வரவன் கோமாளி, ரூ. 50,000 குடுத்து பக்கத்துல உட்காந்து தமன்னாவ பார்க்குறவன் புண்ணியம் நெறையா வாங்கிருவானா? கிடையாது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, மனுஷன் தனக்கு தானே உருவாக்கிக்கிட்ட ஒரு சில விஷயங்கள். கார்ப்பரேட் அப்படிங்கிற பேர் வந்து பார்த்தீங்கன்னா, தனியார் மயமாவுது. நீ தமிழ்நாட்டுல இருக்கிற, தமிழ்நாட்டு பாட்டு அங்க பாடுவியா? பாட மாட்ட. இதுவே நீங்க இங்கேருந்து கர்நாடகா போய் ஏதோ ஒண்ணு பண்ணி பாரு ஒத்துக்குவாங்களா? இங்கேருந்து நீ வந்து ஹிந்தி இருக்கக்கூடிய பீகார், ஒடிசா, அஸ்ஸாம் இங்க போயிட்டு நீ வந்து தமிழ்ல ஏதோ பண்ணா ஒத்துக்குவாங்களா? மாட்டாங்க. நீ இங்கேருந்து அங்க போய் தமிழ்நாட்டுல ஒரு கலை நிகழ்ச்சி பண்ணிட்டு ஒத்துக்குவாங்களா? ஏத்துக்குவாங்களா? ஒத்துக்கவே மாட்டாங்க. ஆனா நீ என்ன பண்ற? தமிழ்நாட்டுக்காரன் பூரா இளிச்சவன்னு சொல்லிட்டு அவைங்கள இங்க கூட்டிட்டு வந்துட்டு, ஹிந்தி பாட்டு பாடிக்கிட்டு, அதை இதையும் பண்ணிட்டு இருக்கிற. பண்ணிட்டு உன் விஷயம். உன்னையும் நம்பி 1,00,000 பேர் வரானுங்க. 10,00,00,000 குடுக்குறான்னா, உனக்கு ஏன்? நீ தூக்கி தோள் மேல போட்டுட்டு தான் சுத்துவ. உன் கைய தோள் மேல போட்டுட்டு தான் சுத்துவ. உன்ன யாரு கேட்க போறா? யாரும் கேட்க போறதில்ல. அந்த மேல இருக்கிற சிவன் தான் கேட்கணும். வெள்ளியங்கிரி மலையிலேருந்து அப்படி இப்படி கீழ இப்படி திரும்பி பார்த்தாருன்னா தெரியும். அவர் பார்ப்பாரு. அதுக்கும் நேரம் வரும். அப்போ அவரு வெள்ளியங்கிரி ஆண்டவர் திரும்பி பார்ப்பாரு. இன்னொரு முக்கியமான விஷயம், காச குடுத்து எல்லாத்தையும் விலைக்கு வாங்கலாம்னு நினைக்கக்கூடிய அந்த ஒரு சில கோமாளி மனிதர்கள் சொல்ல வேண்டிய ஒரு கடமைப்பட்டிருக்கிற ஒரு கதைய, பூசலார். பூசலார் வந்து பார்த்தீங்கன்னா, நாயன்மார்கள்ல மிக முக்கியமான ஒரு நாயன்மார். திருநின்ற ஊர்ல பொறந்து வளர்றாரு. ஒரு சாதாரண ஆளு. ஒரு சாதாரண ஒரு ஆளு. ஓகேங்களா? ரொம்ப ஒரு ஏழை உள்ள ஒரு ஆளு. ஏழையா வாழக்கூடிய ஒரு ஆளு. கடவுள் மேல மிகப்பெரிய ஒரு பக்தியோட வாழ்றாரு. அவரு வந்து பார்த்தீங்கன்னா, சிவன கோயில் கட்டணும்னு ஆசைப்படுறாரு. பணம் இல்ல. உதவி பண்ணணும்னு சொல்லி கேட்டா யாருமே மதிக்க மாட்டேங்கிறாங்க. போடா! நீயே சாதாரண ஆளு, பிச்சைக்கார பையன். உனக்கு எவன்டா உதவி பண்ணுவான்? உனக்கு யார்றா பணம் குடுப்பான்னு சொல்லி அவமானப்படுத்துறாங்க. இந்த ஆளு என்ன பண்றாரு, ஒவ்வொருத்தர்ட்ட போய் கேட்கறாரு. யாருமே உதவி பண்ணல. இவரு என்ன பண்றாரு, மனசுக்குள்ளேயே கோயில் கட்டுறாரு. பூசலார் கட்டிய மனக்கோவில்னு சொல்லி ஸ்கூல் புக்ல பாடம்லாம் வந்திருக்குது. பூசலார் என்ன பண்றாரு, மனசுல கோயில் கட்டுறாரு திருநின்ற ஊர்ல. திருநின்ற ஊர்ல வாழக்கூடிய பூசலார் வந்து பார்த்தீங்கன்னா, சிவன் மேல இருக்கிற பக்தியில மனசுக்குள்ளேயே கோயில் கோயில் கட்டுறாரு. ஃபர்ஸ்ட்டே ஒரு பேஸ்மெண்ட் போடுறாரு. கடக்கல் போடுறாரு. மண்டபம் கட்டுறாரு. கருவறை கட்டுறாரு. மேல விக்கிரகம் கட்டுறாரு. உள்ளாடி மூலஸ்தானத்துல சிவன ஸ்தாபனம் பண்றாரு. இந்த வேலையெல்லாம் மனசுக்குள்ளேயே பண்ணிட்டு இருக்கிறாரு. இந்தாண்ட காஞ்சிபுரத்துல ராஜசிம்ம பல்லவன் சொல்லக்கூடிய ஒரு பல்லவ மன்னன் கைலாசநாதர் கோயில் காஞ்சிபுரத்துல கட்டிட்டு இருக்கிறாரு. கட்டி முடிச்சிட்டாரு. ஆல்மோஸ்ட் ஒர்க் இஸ் கம்ப்ளீட். ஓகேங்களா? கும்பாபிஷேகம் பண்றதுக்கு ஒரு தேதி குறிக்கிறாரு. குடமுழுக்கு நாள் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் தீர்மானிக்கிறாரு. தீர்மானிச்சுட்டு இருக்கும் பொழுது மக்கள்ட்ட அறிவிக்க போறாரு. அப்ப வந்து அவரோட கனவுல சிவன் வராரு. சிவபெருமான் வந்து சொல்றாரு, "ராஜசிம்ம பல்லவா, கொஞ்ச நேரம் கம்முனு இரு. கொஞ்ச நாள் பொறுமையா இரு. நீ எந்த நாள் கும்பாபிஷேகம் பண்ணலாம், குடமுழுக்கு நடத்தலாம்னு முடிவு பண்ணியிருக்கிறியோ, அதே நாள் என்னோட பக்தன் திருநின்ற ஊர்ல குடமுழுக்கு வச்சிருக்கிறான். நான் அங்க அன்னைக்கு போயிட்டு வரணும். அதனால நீ உன் டேட்ட மாத்தி வச்சுக்கோ. உன்னோட தேதிய வேற தேதியில வச்சுக்க குடமுழுக்குன்னு" சொல்லி சொல்றாரு. உடனே ராஜா கனவு முழிச்சிருது. உடனே ராஜா என்ன பண்றாரு, அந்த கனவுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு மந்திரிகள கூப்பிட்டு ஆலோசிக்கிறாரு. அப்பன்னா வந்து அந்த ஊர்ல உங்கள விட என்னது உங்கள விட சக்தி வாய்ந்த சிவபக்தன் யாரோ இருக்கிறாரு. அந்த விசேஷத்துக்கு சிவனே அங்க போறாருன்னா, நாமளும் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துரலாம் வாங்க அப்படின்னு சொல்லி மந்திரிங்கலாம் சொல்றாங்க. உடனே ராஜாலாம் கிளம்பி போறாரு. திருநின்றவூர் போய் புதுசா கட்டின கோயில் எங்க இருக்குன்னு தொலவுன்னு தொலவுறாங்க. ஒரு கோயில் கூட கண்ல கிடைக்கவே இல்ல. ஓகே. அந்த ஆள் பேர் என்ன? பூசலார். அந்த ஆள் பேர் சொல்லி விசாரிக்கிறாங்க. விசாரிச்சு எல்லாம் ரொம்ப சாதாரணமா சொல்றாங்க. பூசலாரா? அவன் ரொம்ப சாதாரணமான ஆளாச்சே. ஒரு காஞ்சிபுரத்த சேர்ந்த ராஜசிம்ம பல்லவ மன்னனே தேடி வர அளவுக்கு அந்த ஆள் என்ன பண்ணாரு? அப்படின்னு கேட்கறாங்க. இல்ல, இல்ல நான் அந்த ஆள பார்க்கணும் வர சொல்லுங்க அப்படிங்கிறப்ப, அந்த ஆள் இங்க தான் எங்கேயோ கோயில்ல உட்கார்ந்திருப்பான் அப்படின்றாங்க. போய் பார்த்தா உட்கார்ந்திருக்கிறாரு. பூசலார்ட்ட போய் கேட்கறாரு. ராஜா கேட்கறாரு பல்லவ மன்னன். இந்த மாரி நான் கோயில் கட்டினேன். என் கும்பாபிஷேகத்துக்கு வரமாட்டேன்னு சொன்ன சிவன், டேட்ட மாத்தி வச்சுக்கோ. நான் பூசலார் கட்டின கோயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டாரு. அந்த கோயிலுக்கு எங்களையும் தரிசனம் பண்ண விடுங்கன்னு சொல்லி கேட்கறாரு. அந்த கோயில் எங்க இருக்கு? நாங்க தொலைவி பார்த்தோம் காணோம்னு கேட்கறாரு. அப்பதான் பூசலார் சொல்றாரு, நான் என் மனசுக்குள்ள கோயில் கட்டியிருக்கிறேன்ட்டு. அப்படி இருக்கும் பொழுது, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, வரலாற்று கதைகள். 64 சிவன் நாயன்மார்கள்ல ஒருத்தர் தான் பூசலாரு. அவருடைய வரலாற்று கதை இது. ஓகேங்களா? இது எல்லாருக்குமே தெரியும். ஸ்கூல் புக்ல இருக்குது. 10த் ஸ்கூல் புக்ல இருக்குது. இது அனைவருக்குமே தெரியும். அப்படி இருக்கும் பொழுது, இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். பணம் குடுத்து வாங்க முடியாது. பணம் குடுத்து இப்ப ஜக்கி வாசுதேவ் ரூ. 1,00,000 டிக்கெட் இது பண்றாரு. 50,000 டிக்கெட் வாங்குறாரு. அந்த 50,000 டிக்கெட்ல உட்காந்து சிவன் வந்து இந்த ஆள் நடத்தக்கூடிய அந்த விழா வந்து பார்ப்பார்ன்னு நினைக்கிறீங்களா? கிடையாது.
இந்த உலகத்துல ஏதோ ஒரு மூலையில, ஒரு காட்டுல அல்லது ஏதோ ஒரு வீட்டுக்குள்ள கோயிலுக்கே போறதுக்கு வழி இல்ல. எனக்கு எங்கேயுமே போய் சாமி கும்பிட வழி இல்ல. பணம் இல்லன்னு சொல்லிட்டு, விளக்கு பத்த வச்சுட்டு விளக்கு பத்த வச்சுட்டு, எவனோ ஒரு ஒரு உண்மையான பக்தி உள்ள ஒரு நபர் எவனோ ஒருத்தன் கைய கட்டி உட்கார்ந்திருப்பான். என்கிட்ட பணமே இல்ல சாமி. நான் எந்த கோயிலுக்கும் போயிட்டு வரதுக்கு பஸ்ஸுக்கு கூட காசு இல்ல. நான் வந்து இந்த விளக்கேத்தி வச்சுட்டு உன்ன நினைச்சுட்டு நான் இங்கேயே உட்கார்ந்துருக்கிறேன்னு சொல்லி ஒருத்தர் உட்கார்ந்திருப்பான். ஒரு பக்தன். அவன தேடி போவாரு சிவன். இந்த ஆள் ரூ. 50,000 இது பண்றாரே, அவர் தேடி போவாரா? கொஞ்சமாச்சும் சிந்திச்சு பாருங்க. கொஞ்சமாச்சும் அடிப்படையில சிந்திச்சு பாருங்க. நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா, ரூ. 50,000 குடுத்து கார்ல போறீங்க அப்படின்னா, இல்லாதவங்க 4 பேருக்கு ஏதோ உதவி பண்ணுங்க. நான் முன்ன ஏற்கனவே சொன்ன மாரி தான். கார விட்டு இறங்கி இல்லாதவங்களுக்கு ஏதோ பிரெட் வாங்கி குடுத்துருப்பீங்களா? கிடையாது. அதுல இருக்கிறாரு இறைவன். மகிழ்வித்து மகிழ் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு அடிப்படை புரிதல். ஓகேங்களா? நீ ரூ. 1,00,000 இருந்தாலும் நான் இந்த வருஷம் ரூ. 50,000 சொல்றாரு. அடுத்த வருஷம் ரூ. 1,00,000 குடுத்து நீ உட்கார்ந்தீங்கன்னா உனக்கு புண்ணியம் வந்துருமா? கிடையாது. பொதுவா ஒரு பழமொழி சொல்லுவாங்க. 1000 எலிய கொன்ன பூனை 1000 எலிய கொன்ன பூனை காசிக்கு போணுச்சாம் புண்ணியத்த தேடி. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? பண்றது பூரா பாவம். புண்ணிய தேடி காசிக்கு போனா எந்த பயனும் கிடையாது. தெரிஞ்சே பண்ற பாவத்துக்கு எங்க போய்யா விமோசனம் கிடைக்கும்? சொல்லுங்க. இப்ப இந்த இடத்துல நான் இப்படி அடிச்சுட்டேன். இந்த இடத்துல ஒரு தழும்பு வருது. ஆஸ்பத்திரிக்குள்ள போன உடனே சரியாயிடுமா? ஆவாது.